இப்போது சிஎஸ்பி எஜுகேஷன் ஹப் எஜுகேஷன் மீடியாங்கிறத நம்ம தனியாகவே ஒரு ஆப்பை நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த ஆப்பில் நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் உள்ளே போய் உங்கள் பிஜி டிஆர்பி, ஆர்ட்ஸ் டிஆர்பி, அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக நீங்கள் நெட் செட் எக்ஸாமினேஷனுக்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதில் நாங்கள் ப்ரொவைட் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் இதில் டேரெக்டாகவே நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் நான் நிறையாவே நோட்ஸ் உள்ளதை வந்து நிறையா தான் வந்து பிரிண்ட் அவுட் மெட்டீரியல் ஹேண்ட் அவுட்டாக நாங்கள் அதில் நிறையா வச்சுருக்கோம். இது உள்ள லாகின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா முதல்ல டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா லாகின் ஆப்ஷன் ஒன்று வரும். இதில் ஆப்பை ஓப்பன் பண்ணக்கப்புறம் லாகின் வித் வாட்ஸ்அப்னு இருக்கும். இதை டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் உள்ள லாகின் பண்ணிக்கலாம். கீழே யூஸ் அனதர் மெத்தட்ங்கிறது பார்த்தீங்கன்னா கீழே டேரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் மொபைல் நம்பரை வச்சு நீங்கள் லாகின் பண்ணி இதுக்கப்புறம் உங்கள் பேர் கேட்பாங்க. பேரை கிளிக் பண்ணி வச்சோடனே ஹாய் தேர் சைன் இன் டு மீ லுக் இன் டு த சைன் சொல்லிட்டு சென்ட் மீ மெசேஜ் சைன் இன் கேட்கும். இது டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா உடனே கீழே ஒரு லிங்க் வரும். இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு சைன் இன் ஆகி அப்ரூவ் ஆகிடும். இதுக்குள்ளே ஸ்டோர் மொத்தம் இருக்கிற கோர்சஸ், ஒவ்வொரு கோர்ஸுக்கு எவ்வளோ ஃபீஸு என்னங்கிற டீட்டெயில் இருப்பாங்க. இது இல்லாமல் கீழே நீங்கள் ஃப்ரீ சாட்டில் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் ஃப்ரீ கான்டென்ட் மேலே பார்த்தீங்கன்னா கான்டென்ட்டும் இருக்குது பார்த்தீங்களா, அதை டேரெக்டாக கிளிக் பண்ணி இதோட சேர்த்து டேட்டா கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் டெஸ்ட்டுக்கு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் உள்ளது. அது மாதிரி அதர் ஸ்டேட் செட் எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நோட்ஸ், பிஜிடிஆர்பிக்கான இங்கிலீஷ்க்கான நோட்ஸ், வார்ம் அப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நோட்ஸ், அது மாதிரி என்டிஏ பேப்பர் 1க்கான நோட்ஸ், அப்புறம் மாதிரி ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கு தமிழுக்கு பேப்பர் 1க்கான நோட்ஸ், அது மாதிரி டிஆர்பி ஆர்ட்ஸ் இங்கிலீஷ் பேப்பருக்கு பேப்பர் 2க்கான நோட்ஸும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் கீழே வந்து நெட்டு பேப்பருக்கான இதுவும் கொடுத்துருக்கோம். இது மாதிரி ஒவ்வொரு கிரிட்டிசிசம் மற்ற விஷயங்களை எல்லாமே இதில் வந்து ஆட் பண்ணி நாங்கள் ஃப்ரீ நோட்ஸாக கொடுத்துருக்கோம். இதுக்கு நீங்கள் பே பண்ணணுங்கிறதுலாம் அவசியம் இல்லை. நீங்கள் டேரெக்டாக ஆப்பை டவுன்லோட் பண்ணி இதை நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஜாயின் பண்ணுறது கிளாஸுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக அதில் கிளிக் பண்ணுங்கள். அது இல்லாமல் அதுலேருந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்லேயும் உங்களுக்கு வந்து மெசேஜ் உங்களுக்கு ஆப்புக்குள்ளேயே உங்களுக்கு மெசேஜ் வரும். அதுலேயுமே ஏதாவது கான்டாக்ட் பண்ணால் நீங்கள் டேரெக்டாக சாட் பண்ணுங்கள், நாங்கள் உடனே ரெஸ்பாண்ட் கொடுக்குறோம். இது மட்டும் இல்லாமல் இதில் வீடியோஸ்னு பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம போட்டிருந்த வீடியோஸ் எப்படி இப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கிற வீடியோஸ் இதில் தனியாக இருக்கும். டெஸ்ட்டு வந்து இனிமேல் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறதுக்கு இதில் நாங்கள் ஆட் பண்ணி வச்சிடும். டெஸ்ட்டும் நீங்கள் இதில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். இது வரைக்கும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்த அனைத்து சப்ஸ்கிரைபருக்கும், எல்லா எஜுகேட்டர்ஸ்க்கும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கும், ஃபேக்கல்ட்டிக்கும், நிறைய சீனியர் ப்ரொஃபஸர்ஸ்க்காகட்டும், நிறைய நண்பர்களுக்காகட்டும், எல்லாரோட வெல்விஷருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இதே சப்போர்ட்டை இதுலேயும் கொடுங்க. ரெகுலர் கிளாஸுக்கான டீட்டெயில்ஸும் இதில் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். இது நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிட்டு ஃப்ரீ மெட்டீரியல் கான்டென்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாகவே நீங்கள் கிளாஸ்க்கு வரனால வரலாம். நீங்கள் டேரெக்டாகவும் ரெஃபரன்ஸ் பண்ணாமல் வரலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ. சேலம் பெரியார் யூனிவர்சிட்டி பிஹெச்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ஜூலை 2025க்கான செஷனுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ப்ரோக்ராம் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்லைன் டெஸ்ட் ஆன்லைன் காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வச்சுருக்காங்க. இது ஆன்லைன் மூலமாக நடத்த போகிறாங்களாம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா 2025-26 இந்த கல்வியாண்டில் ரெகுலர் பிஹெச்டி அண்ட் பார்ட் டைம் பிஹெச்டி, ஸோ இந்த கோர்சஸ்க்கு ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அஃபிலியேட்டட் டு காலேஜஸ் அண்ட் ரெகக்னைஸ்ட் இன்ஸ்டியூஷன். ஸோ கேண்டிடேட் எல்லாமே 2024க்குள்ள பேரா நம்பர் 2, 3 இதெல்லாம் வந்து பேஜ் நம்பர் 2, 3ல் பேரா நம்பர் 2 வரைக்கும் www.periyaruniversity.ac.in அப்படிங்கிற வெப்சைட்டை வந்து தரவாக செக் பண்ணிக்கங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு அந்த எலிஜிபிலிட்டி எல்லாமே அதில் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை படித்ததுக்கப்புறம் தான் இதை அப்ளையே பண்ணுறதுக்கான சூழல் அமையும். ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டட் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் ஃபார் நோட்டிஃபிகேஷன் தான். ஸோ டு அப்ளை ஆன்லைன் எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேண்ட் ஷுட் அப்லோட் த ஸ்கேன்ட் இமேஜ் ஆஃப் த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், பிஜி கன்சல்டேட் மார்க் ஷீட்டு, இல்லைன்னா வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஆல் மார்க் ஷீட், இன்னும் கன்சல்டேட் கிடைக்கலன்னா வரலைன்னா இப்போ கரண்டில் படிச்சுக்கிட்டு இருக்கோம். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர் இது எல்லாமே உங்களுக்கு வந்து 300 KBயில் ஜேபிஜி ஃபார்மேட் நாட் எக்ஸீடிங் 300 KBக்குள்ளே. வேலிட் இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் கொடுத்துருவீங்க மேண்டேட்ரியாக. சிஇடி இந்த காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பொறுத்தளவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எந்த ரெஜிஸ்டர் நம்பர் இமெயில் ஐடி கொடுத்துருக்கீங்களோ அது மூலமாக தான் உங்களுக்கு ஓடிபியிலேருந்து ரிசல்ட்லேருந்து எல்லாமே அதில் ஃபார்முலா கொடுப்போம். ஸோ முதல்ல அப்ளிகேஷன் ஃபார்ம் என்னென்னா அப்ளிகேஷன் ஃபார்ம்னு இருக்கும். அது லாகின் வந்து இப்போ www.periyaruniversity.ac.in அப்படிங்கிற ஆப்ஷனில் ரிசர்ச் மெனு அப்படிங்கிறதுல கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக ஆன்லைன் போர்ட்டல் இருக்கும். அதில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும். உடனே ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம்னு கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஃபீ பே பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாமுக்கான என்ட்ரன்ஸ் டெஸ்ட்க்கு வந்து 500 ஃபார் SC/ST அண்ட் டிஃப்ரெண்ட் ஏபிள் கேண்டிடேட் ஃபார் அதர்ஸ் 1000 rupeesக்கு பே பண்ணணும். ப்ரூஃப் ஆஃப் ஒரிஜினல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து ஒரிஜினலி டிஃப்ரெண்ட் ஏபிள் சர்டிஃபிகேட் வந்து அதிலே நீங்கள் அப்லோட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சப்மிட் பண்ணுறது பார்த்திங்கன்னா நெட் பேங்கிங், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, விசா, ரூபே இது மாதிரி எனக்கு நெட் பேங்கிங் மூலமாக வேலட் மூலமாக நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ ஆஃப்டர் சப்மிட்டிங் த டீட்டெயில்ஸ், ஸோ ஒரு அப்ளிகண்ட் வந்து உங்களுக்கு ஒரு பேமெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் அதை ரீஃப்ரெஷ் பண்ண வேணான்னு சொல்லி ஒரு இன்டிமேஷன் வரும். அந்த ரீஃப்ரெஷ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு கரெக்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா ரீஃப்ரெஷ் பண்ணிட்டீங்கன்னா அந்த பேமெண்ட் இன்டிமேஷன் உங்களுக்கு வராது. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள்.
அதுவே ரீலோட் ஆகி அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பேமெண்ட் வந்து டேரெக்டாக கிளிக் ஆனதாக உங்களுக்கு டேரெக்டாக மெசேஜ் வந்துடும். அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து எடிட் பண்ணுற மாதிரி ஒன்று ஆப்ஷன் இருந்துச்சுன்னா லாஸ்ட் டேட் ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருப்பாங்க, அது வரைக்கும் நீங்கள் மாற்றிக்கலாம். ஆஃப்டர் ப்ரொவைடிங் இன்ஃபர்மேஷன் பேமெண்ட் ஃபீஸ் கேண்டிடேட் எல்லாமே ரெக்வஸ்டட் டு பிரிண்ட் அவுட் வந்து ஃபாலோடு. ஃபில் பண்ண அப்ளிகேஷனை பிரிண்ட் அவுட் எடுத்து அதுக்கு வந்து சேம் அந்த அப்ளிகேஷனையும் யூனிவர்சிட்டி உங்களோட செல்ஃப் அட்டஸ்டேஷன் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் போஸ்ட்டுக்கோ இல்லை வந்து இன் பர்சனோ நீங்கள் வந்து யூனிவர்சிட்டிக்கு அனுப்பிடணும். இந்த எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெப்சைட்டில் 4 நாளுக்கு முன்னாடி எக்ஸாமுக்கு சிஇடி எக்ஸாமுக்கு 4 நாளுக்கு முன்னாடி ப்ரையாரிட்டைஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ கேண்டிடேட் வந்து யாரெல்லாம் மினிமம் 770 மார்க்ஸ்க்கு வந்து 28 மார்க் இப்போ செக்யூர் பண்ணாங்க வில் பி எலிஜிபிள் ஃபார் இன் டு த பிஹெச்டி ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யூனிவர்சிட்டி வந்து ரைட் டு சேஞ்ச் தட் டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வித்தவுட் அசைனிங் எனி அதர் ரீசன் இல்லாமல் மாற்றுறதுக்கு உரிமை உண்டு. ஸோ டிசிஷன் யூனிவர்சிட்டி சொல்கிறது தான் ஃபைனல், நோ டிஏடிஏ அதை கொடுக்க மாட்டோம். ஸோ லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளிகேஷன் சப்மிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27/6/2025. ஹார்ட் காப்பின்னு இதெல்லாம் வந்து சர்டிஃபிகேட்டோட உங்கள் செல்ஃப் அட்டஸ்டேஷனோட டேரெக்டாக நீங்கள் அப்ளிகேஷன் அனுப்பும்போது அப்ளிகேஷன் ஃபார் பிஹெச்டி காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் 2025 சப்ஜெக்ட் நேமாக நான் கொடுத்து அதை வந்து டு சென்ட் டு டைரக்டரேட் ஆஃப் ரிசர்ச் பெரியார் யூனிவர்சிட்டி சேலம் அப்படிங்கிற அப்ளிகேஷன் கொடுக்கணும். ஸோ டேட் ஆஃப் காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு வென்யூ எல்லாமே உங்களுக்கு இன்டிமேட் நாங்கள் லேட்டாக பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் ஏற்கனவே காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் மட்டுமே அட்மிஷன் வந்து பியூர்லி காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டில் என்ன மார்க் எடுக்கிறீங்களோ அதை வச்சு தான் பியூர்லி உங்களுக்கு மெரிட் பேசிஸில் தான் உங்களுக்கு பிஹெச்டி அட்மிஷன் நடக்கும் அப்படிங்கிறதையும் இதில் மென்ஷன் பண்ணிடுறாங்க. அண்ட் கேண்டிடேட்ஸ் யாரெல்லாம் நெட் சிஎஸ் யூஜிசி சிஎஸ்ஐஆர் எக்ஸாம் அண்ட் பொசஸிங் ஆல்ரெடி பிஹெச்டி டிகிரி அப்படின்னா அவங்க எதை அப்ளை பண்ண வேண்டியதில்லை அப்படிங்கிறத இன்டிமேஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரையம்பிளை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா 2024 பெரியார் யூனிவர்சிட்டியோட பிஹெச்டி என்ட்ரன்ஸ் டாக்டரேட் ஆஃப் ஃபிலாசபியோட ப்ரையம்பிள்ங்கிறது இது ஃபுல்லாகவே சொல்லியிருக்காங்க. மினிமம் ஸ்டாண்டர்ட் எலிஜிபிலிட்டின்னு பார்த்திங்கன்னா எஸ்எஸ்எல்சி ஹெச்எஸ்சி யூஜி பிஜி அது மாதிரி டிப்ளமோ. இந்த செட்டு வந்து ஏற்கனவே நம்ம ஒரு தடவை வீடியோவில் நம்ம படிச்சிருக்கோம், அதனால் இதை நம்ம ஸ்கிப் பண்ணிக்கிறோம். அண்ட் அட் த சேம் டைம் கேண்டிடேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா யூ ஆர் சீக்கிங் ஃபார் பிஹெச்டி ப்ரோக்ராம் மாஸ்டர் ப்ரோக்ராமுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் என்ன ஏதுங்கிறதும் இந்த லிஸ்ட்டில் டேரெக்டாக கொடுத்துருப்பாங்க. கேண்டிடேட் வந்து ஏற்கனவே நீங்கள் பிஜி டிகிரி அக்ரிகல்ச்சரோ இன்ஜினியரிங்கோ இல்லை சிமிலர் வேறு ஏதாவது இருந்தாலும் நீங்கள் வந்து அதை டேரெக்டாக பிஜி போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் அந்த பேட்டர்னில் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ண மாதிரி இருந்துச்சுன்னா யூ கேன் டைரக்ட்லி அப்ளை ஃபார் தட். ஆன் தி அதர் ஹேண்ட் இதோட சேர்த்து ஏற்கனவே வந்து நீங்கள் சிஏ சிஎஸ் ஐக்யூ ஐசிடபிள்யூ குவாலிஃபைட் இன்ஸ்டியூஷன் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் இது மாதிரி இருந்துச்சுனாலும் நீங்கள் பார்ட் டைம் ஸ்காலராக ஜாயின் பண்ணிக்கலாம். அது மாதிரி பிஹெச்டி அட்மிஷனுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நெட்டு இல்லைனா யூஜிசி சிஎஸ்ஐஆர் இது மாதிரியான ஏற்கனவே அவங்க பாஸ் பண்ணியிருக்கணும், இல்லைனா பெரியார் யூனிவர்சிட்டியோட என்ட்ரன்ஸ் பாஸ் பண்ணியிருக்கணும். ரெண்டில் ஏதாவது ஒன்று இருந்தால் போதுமானது. ஸோ கேண்டிடேட்டிங் பிஹெச்டி ஏற்கனவே ப்ராசஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க டேரெக்டாகவே நெட் செட்டு பாஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க டேரெக்டாகவே இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து இதில் சொல்லியிருக்காங்க. அண்ட் அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா அட்மிஷன் பிஹெச்டி ப்ரோக்ராம் ஃபுல் டைம் பார்ட் டைம் கன்வர்ஷன் எப்படிங்கிறதையும் அப்ளிகேஷன்லேயே சொல்லியிருக்காங்க. ஸோ ரிசர்ச் அட்வைசர் சூப்பர்வைசர் அண்ட் பார்ட் டைம் பேட்டர்ன் ஃபேக்கல்ட்டி வந்து யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் அஃபிலியேட்டட் காலேஜஸ் இல்லை யூனிவர்சிட்டி ஏதாவது ஒரு இன்ஸ்டியூஷனில் லொக்கேட்டட் வித் பெரியார் யூனிவர்சிட்டி ஜுடிஷியன் டெக்னிக்கல் இன்ஸ்டியூஷன் யூனிவர்சிட்டி இது மாதிரி எதுலையா ஒர்க் பண்ணிக்கணும். அந்த பர்டிகுலர் டீச்சர் மினிமம் ஸ்டாண்டர்ட் அதாவது ஸ்கூலோ ஹையர் எஜுகேஷனோ வித்தின் தமிழ்நாடு 2 வருஷமாவது ஒர்க் பண்ணணும். அந்த டீச்சர் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா தான் அவங்களுக்கு அட்மிஷன் தர முடியும். அதே மாதிரி அதர் தென் ரெகுலர் ஜாப் தமிழ்நாட்டுக்குள்ளே இல்லை கவர்மெண்ட் சர்வீஸில் ஏதாவது எடுத்திருந்தாங்கன்னா மினிமம் 2 இயர்ஸ் கண்டினியூஸ் சர்வீஸ் குவாலிஃபைங் டிகிரின்னு வச்சுக்கலாம். இது மாதிரி நான் டீச்சிங் அண்டு ஃபுல் டைம் கெஸ்ட் லெக்சர்ஸ் யாரெல்லாம் யூனிவர்சிட்டிஸ் டிபார்ட்மெண்ட்லேயோ இல்லை கவர்மெண்ட் எய்டடில் ஒர்க் பண்ணுறாங்களோ அஃபிலியேட்டட் டு யூனிவர்சிட்டி அவங்களும் மினிமம் 2 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுனாலும் தே ஆர் எலிஜிபிள் ஃபார் அட்மிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதே வகையில் கேண்டிடேட் யாரெல்லாம் பிஹெச்டி டிசிப்ளினில் சப்ஜெக்ட் ஸ்பெஷலைசேஷன் எலிஜிபிள் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரோக்ராம் இது மாதிரி ஏதாவது கொடுத்துருந்தாங்களோ அண்ட் இவங்க எல்லாமே சச் பிஹெச்டி ஹோல்டர்ஸ் சீக் அட்மிஷன் டைரக்ட்லி வித்தவுட் சிஇடி எல்லாமே அவங்க டைரெக்டாகவே ஏற்கனவே பிஹெச்டி வச்சுருந்தீங்கன்னா யூ கேன் டைரக்ட்லி அப்ளை.
கேண்டிடேட் யாரெல்லாம் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பிஹெச்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பார்ட் டைமில் கேட்டகரியில் சர்வீஸ் சர்டிஃபிகேட்னு ஆப்ஷன் இருந்துச்சுனாலும் நோ ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் இருந்தால் அந்த ரெஸ்பெக்டிவ் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டை எம்ப்ளாயர் வந்து டெஃபினட்டாக அங்கே வாங்கி ஆகணும். ஃபாரின் ஸ்டூடெண்ட்டுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சுருக்காங்க. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இல்லாமல் என்ட்ரன்ஸ் எக்ஸாமோ இல்லை அதர் குவாலிஃபைங் டெஸ்ட் வந்து அட்மிஷனுக்கு ரொம்ப ப்ரையாரிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டூரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் வித் எம்ஃபிலாக இருந்துச்சுன்னா 2 years மினிமம் பீரியட், மேக்ஸிமம் 5 years. வித்தவுட் எம்ஃபிஎல் மினிமம் பீரியட் வந்து 3 years, மேக்ஸிமம் பீரியடும் 5 years தான். ஸோ வித் எம்ஃபில் வித்தவுட் எம்ஃபில்னாலும் 5 years தான். அந்த பார்ட் டைம் பார்த்தீங்கன்னா வித் எம்ஃபில்னா 3 years, மேக்ஸிமம் பீரியடே 6 years. பார்ட் டைமில் வித்தவுட் எம்ஃபில் அப்படின்னா மினிமம் 4 years, மேக்ஸிமம் 6 years. அட்மிஷன் ப்ரொசீஜர் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா சிஇடி வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி இது காம்ப்ரிஹென்சிபிள் ஒன். ஒரு வருஷத்துக்கு 2 தடவை வந்து ஜூலைலையும் டிசம்பர்லேயும் எக்ஸாம் நடத்துவோம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டாங்க. இதில் முழுக்க பிஹெச்டி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரிசர்ச் சென்டர் அஃபிலியேட்டட் யூனிவர்சிட்டி அப்ரூவ் ரிசர்ச் சென்டர் யூனிவர்சிட்டி சப்மிட் பண்ணுறது தான் ஃபைனல். ஸோ சிஇடி எக்ஸாம் மொத்தம் 70 மார்க்குக்கு வந்துடும். ஒரு இன்டர்வியூ வந்து 30 மார்க்கு. சிஇடி எக்ஸாம் வந்து 70 மார்க் கண்டக்ட் பண்ணாங்கன்னா எம்சிக்யூ 70 1 வேர்டு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு ஆன்சர் 90 minutesல நீங்கள் பண்ணணும். இன்டர்வியூக்கு 30 மார்க். ஸோ யாரெல்லாம் வந்து இந்த கேண்டிடேட் அட்லீஸ்ட் 28 மார்க்ஸ் ரிட்டன் டெஸ்ட்டில் டிக்ளேர் பண்ண வந்து வச்சுருந்தாலும் தே ஆர் எலிஜிபிள் ஃபார் அப்ளை பிஹெச்டி as well as அட்டன் இன்டர்வியூ. அவங்க அதையும் செக்யூர் பண்ணி 100 மார்க்குக்கு சிஇடி எக்ஸாம் வந்து 70 மார்க்குக்கு, இன்டர்வியூ 30 மார்க்குக்கு எலிஜிபிள் ஃபார் பிஹெச்டி அட்மிஷன் டூ. ஸோ அவார்டட் ஆஃப் காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டுங்கிறது ஒரு வேலிட் ஃபார் 1 year, ஒரு செஷன், மோர் தென் 1 session தான். அப்புறம் ரெஜிஸ்டர் மறுபடியும் நீங்கள் பிஹெச்டி ப்ரோக்ராம் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. நெட் எக்ஸாமினேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 70% வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. ரிமைனிங்க்கு வந்து 30% இன்டர்வியூ மட்டும்தான். ஸோ அட்மிஷன் ஆஃப் பிஹெச்டிங்கிறத அவங்க பண்ணிடலாம். ஸோ மெரிட் லெவல் மார்க் நெட்டில் என்ன வாங்கியிருக்காங்களோ அதே தான் இன்டர்வியூக்கு அப்பயே கொடுப்பாங்களாம். இது இல்லாமல் நீங்கள் வந்து பிஹெச்டி ரெஜிஸ்ட்ரேஷன் த்ரூ ரிசர்ச் செக்ஷன் RSM, அதாவது ரிசர்ச் செக்ஷன் மேனேஜ்மெண்ட் போர்ட்டல் வழியாகவும் நீங்கள் உங்களுக்கு எலிஜிபிள் கேண்டிடேட்டுக்குள்ள என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இல்லை ஹேவிங் நெட்டு மார்க்குன்னா அவங்களுக்கு வந்து டேரெக்டாகவே வெப்சைட்டில் மே இல்லை அக்டோபர்லேயே உங்களுக்கு நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ பிஹெச்டி ரெஜிஸ்ட்ரேஷனை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூங்கிறது 30 மார்க், கேண்டிடேட்டோட ரிசர்ச்சு நாலேஜ் இதெல்லாம் கரெக்டாக கனெக்ட் பண்ணி தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேண்டிடேட் யாரெல்லாம் யூஜிசி நெட்டு, CSSIR, சாங்ஷன் போஸ்ட், DST ஃபெலோஷிப்பு, ராஜீவ்காந்தி யூஜிசி நேஷ்னல் ஃபெலோஷிப், RJNF அண்ட் DBT, ICAJRF இது மாதிரி ஸ்டேட் லெவலில், அதுக்கப்புறம் லைக் சீஃப் மினிஸ்டர் ரிசர்ச் ஃபெலோஷிப் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க இந்த சிஇடி எழுதணுன்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி தான் எலிஜிபிலிட்டி ஃபார் டிராவிடியன் லிட்ரேச்சர் அண்ட் ஜேர்னலிசம் அப்படிங்கிற மொத்தமாக இவங்க வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் உள்ளது எல்லாத்தையும் இதில் டேரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ பெரியார் யூனிவர்சிட்டி கால்ஃபர் பண்ண இந்த எக்ஸாமுக்கு வந்து 16/5/2025 அவைலபிள் இருக்குது. ஸோ ஜூலை செஷனில் தான் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் டேரெக்டாக பார்க்கலாம். அட் த சேம் டைம் வந்து நீங்கள் அப்ளை பண்ண வருது எல்லாமே இந்த லிங்க், இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற இந்த லிங்க் வந்து பார்த்துட்டிங்கன்னா டேரெக்டாகவே உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் நான் போட்டிருக்கேன். இதை எனக்கு டேரெக்டாக கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இதை அப்ளை பண்ணலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் சிஇடி ஜூலை 2025 செஷன். ஸோ பெரியார் யூனிவர்சிட்டி கால்ஃபர் பண்ணுற இந்த காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வந்து பயப்படாமல் எழுதுங்க. இது ரிலேட்டடாக எக்ஸ்க்ளூசிவாக நம்ம இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு ப்ராப்பராக நம்ம வந்து நிறைய வீடியோஸ் நம்ம போட்டுட்ருக்கோம். அதையும் பேரலாக பாருங்கள். அதோட ப்ளேலிஸ்ட்டோட லிங்க்கு இதை நான் லிங்க் பண்ணுறேன். அதையும் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இது எஜுகேஷன் சேனல்னால அதிக வியூஸ் கிடையாது. நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் மூலமாக இது மாதிரியான நிறைய வீடியோ நம்ம நிறையா பண்ண முடியும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். சிஎஸ்பி எஜுகேஷன் ஹப் அப்படிங்கிற இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். இப்போது சிஎஸ்பி எஜுகேஷன் ஹப் எஜுகேஷன் மீடியாங்கிறத நம்ம தனியாகவே ஒரு ஆப்பை நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த ஆப்பில் நீங்கள் டேரெக்டாக நீங்கள் உள்ளே போய் உங்கள் பிஜிடிஆர்பி, ஆர்ட்ஸ் டிஆர்பி, அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக நீங்கள் நெட் செட் எக்ஸாமினேஷனுக்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதில் நாங்கள் ப்ரொவைட் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் இதில் டேரெக்டாகவே நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் நான் நிறையாவே நோட்ஸ் உள்ளதை வந்து நிறைய இடத்துல வந்து பிரிண்ட் அவுட் மெட்டீரியல் ஹேண்ட் அவுட்டாக நாங்கள் அதில் நிறையா வச்சுருக்கோம். இது உள்ள லாகின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா முதல்ல டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா லாகின் ஆப்ஷன் ஒன்று வரும். இதில் ஆப்பை ஓப்பன் பண்ணக்கப்புறம் லாகின் வித் வாட்ஸ்அப்னு இருக்கும். இதை டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் உள்ள லாகின் பண்ணிக்கலாம். கீழே யூஸ் அனதர் மெத்தட்ங்கிறது பார்த்தீங்கன்னா கீழே டேரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் மொபைல் நம்பரை வச்சு நீங்கள் லாகின் பண்ணி
இதுக்கப்புறம் உங்கள் பேர் கேட்பாங்க. பேரை கிளிக் பண்ணி வச்ச உடனே ஹாய் தேர் சைன் இன் டு மீ லுக் இன் டு த சைன் சொல்லிட்டு சென்ட் மீ மெசேஜ் சைன் இன் கேட்கும். இது டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா உடனே கீழே ஒரு லிங்க் வரும். இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு சைன் இன் ஆகி அப்ரூவ் ஆகிடும். இதுக்குள்ளே ஸ்டோர் மொத்தம் இருக்கிற கோர்சஸ், ஒவ்வொரு கோர்ஸுக்கு எவ்வளோ ஃபீஸு என்னங்கிற டீட்டெயில் இருப்பாங்க. இது இல்லாமல் கீழே நீங்கள் ஃப்ரீ சாட்டில் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் ஃப்ரீ கான்டென்ட் மேலே பார்த்தீங்கன்னா கான்டென்ட்டும் இருக்குது பார்த்தீங்களா, அதை டேரெக்டாக கிளிக் பண்ணி இதோட சேர்த்து டேட்டா கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் டெஸ்ட்டுக்கு இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு உள்ளது. அது மாதிரி அதர் ஸ்டேட் செட் எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நோட்ஸ், பிஜிடிஆர்பிக்கான இங்கிலீஷ்க்கான நோட்ஸ், வார்ம் அப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நோட்ஸ், அது மாதிரி என்டிஏ பேப்பர் 1க்கான நோட்ஸ், அப்புறம் மாதிரி ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கு தமிழுக்கு பேப்பர் 1க்கான நோட்ஸ், அது மாதிரி டிஆர்பி ஆர்ட்ஸ் இங்கிலீஷ் பேப்பருக்கு பேப்பர் 2க்கான நோட்ஸும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் கீழே வந்து நெட்டு பேப்பருக்கான இதுவும் கொடுத்துருக்கோம். இது மாதிரி ஒவ்வொரு கிரிட்டிசிசம் மற்ற விஷயங்கள் எல்லாமே இதில் வந்து ஆட் பண்ணி நாங்கள் ஃப்ரீ நோட்ஸாக கொடுத்துருக்கோம். இதுக்கு நீங்கள் பே பண்ணணுங்கிறதுலாம் அவசியம் இல்லை. நீங்கள் டேரெக்டாக ஆப்பை டவுன்லோட் பண்ணி இதை நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஜாயின் பண்ணுறது கிளாஸ்க்கு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக அதில் கிளிக் பண்ணுங்கள். அது இல்லாமல் அதுலேருந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்லேயும் உங்களுக்கு வந்து மெசேஜ், உங்களுக்கு ஆப்புக்குள்ளேயும் உங்களுக்கு மெசேஜ் வரும். அதுலேயுமே ஏதாவது கான்டாக்ட் பண்ணால் நீங்கள் டேரெக்டாக சாட் பண்ணுங்கள், நாங்கள் உடனே ரெஸ்பாண்ட் கொடுக்குறோம். இது மட்டும் இல்லாமல் இதில் வீடியோஸ்னு பார்த்தீங்கன்னா எப்படி ஏற்கனவே நம்ம போட்டிருந்த வீடியோஸ் எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கிற வீடியோஸ் இதில் தனியாக இருக்கும். டெஸ்ட்டு வந்து இனிமேல் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறதுக்கு இதில் நாங்கள் ஆட் பண்ணி வச்சிடும். டெஸ்ட்டும் நீங்கள் இதில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். இது வரைக்கும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்த அனைத்து சப்ஸ்கிரைபருக்கும், எல்லா எஜுகேட்டர்ஸ்க்கும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கும், ஃபேக்கல்ட்டிக்கும், நிறைய சீனியர் ப்ரொஃபஸர்ஸ்க்காகட்டும், நிறைய நண்பர்களுக்காகட்டும், எல்லாரோட வெல்விஷருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இதே சப்போர்ட்டை இதுலேயும் கொடுங்க. ரெகுலர் கிளாஸ்க்கான டீட்டெயில்ஸும் இதில் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். இது நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிட்டு ஃப்ரீ மெட்டீரியல் கான்டென்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாகவே நீங்கள் கிளாஸ் வரனால வரலாம், நீங்கள் டேரெக்டாகவும் ரெஃபரன்ஸ் பண்ணாமல் வரலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ.